சிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால். இதனால ஆண்களுக்கு வீரியம் குறையுமா? அதாவது முன்னாடி இருந்த நமக்கு ஸ்டாமினா இப்போது குறைய ஆரம்பிக்குமா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கு. கை கால்கள்ல சின்னதா ஒரு நடுக்கம் தெரியுது, கால் பாதங்கள்ல எரிச்சல் தெரியுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு சுகர் அதிகமாக அதிகமாக நிறைய பேருக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனை வருது. என்னன்னா, சுகர்னால தான் எனக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னு நம்ம நினைச்சீங்கன்னா, அதோட உண்மையான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் வந்திருக்குன்னா, சுகர் வந்ததுனால நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுது. அதனாலதான் என்ன ஆகும், கால் பாதத்துல எரிச்சல் இருக்கிறது, அதுக்கப்புறம் கால் பாதங்கள் மறுத்து போறது, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம், நரம்புகள் பாதிப்பு. இதுலயே கைகள்ல மறுத்து போற மாதிரி இருக்கு. அப்ப டோட்டலா உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள், கண்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது ஒரு காரணம். அப்போ எரெக்ஷன் அப்படின்னு சொல்றது ஆண் உறுப்புக்கு போகக்கூடிய நரம்புகளிலும் பாதிப்பு ஏற்படுத்துது இந்த அதிகப்படியான சர்க்கரையோட அளவு. இதனாலதான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுகர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இதை நம்ம எப்படி அணுகணும்னா, நிறைய பேர் பண்ற ஒரு தவறு என்னன்னா, எனக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி செய்யாம சுகர் லெவலை ஆட்டோமேட்டிக்கா குறைக்க குறைக்க என்ன ஆகும்னா, இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இதுல கவனத்தில் கொள்ள வேண்டியது வயது. எந்த வயது வரைக்குமே நமக்கு திரும்ப சுகர் லெவல் குறைக்கும் போது நமக்கு ஆண்மை குறைபாடு நீங்கி பழைய மாதிரி நமக்கு ஒரு நிலைமை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் பார்க்கணும். ஒரு 45 வயது வரைக்கும் நமக்கு நார்மலாவே சுகர் லெவல் குறைய குறைய ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையும் நீங்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேபி இருக்கக்கூடிய நிறைய தம்பதிகள் 2வது குழந்தைக்காக நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ சுகர் வந்ததுனால எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சுங்கன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்கன்னா, ஸோ அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சர்க்கரை நோயை குறைக்கும் பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் குறைக்கணும், HbA1c நம்ம டெஸ்ட் பார்க்கும்போது அதை மெயின்டைன் பண்ணும்போது நார்மலாவே நமக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன், பிபி இருக்கிறவங்களுக்குமா எரெக்ஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பிளட் பிரஷர் நமக்கு அதிகமாக அதிகமாக நமக்கு ஆண்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரிதான் கொலஸ்ட்ரால் லெவல், நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் போது, ரத்தத்துல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது, ஸோ 200க்கும் மேற்பட்டு இருக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் அதிகமா இருக்கு, இல்ல எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குன்னா, நிச்சயமாக அவங்களுக்கு என்னன்னா இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ எரெக்ஷன் அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கு ஒரு நரம்பு தூண்டுதல் தான். உடல்ல அந்த ஹார்மோன் லெவல் அதிகமாகும் பொழுது, குறிப்பிட்ட அளவுக்கான அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நரம்புகளும் தசைகளும் நமக்கு கோஆர்டினேஷன் இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் தவறும் பொழுது, கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கும் பொழுது, அதிகமாக இருக்கும் பொழுது தசைகளோட கோஆர்டினேஷன் அப்படின்றது குறையுது. அதனாலதான் எரெக்ஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது. இதுல சில ஆண்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, நமக்கு சைஸே ஆணுறுப்போட சைஸே குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஸோ இன்ஃபான்டில் பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் மாதிரி சின்னதா இருக்கு. அதுக்குமே காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அளவுக்கு அதிகமாக நமக்கு கண்ட்ரோல்ல இல்லாத சுகர் லெவல் தான். அப்போ நிச்சயமாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா, இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை சரியாகும். இதனோட சேர்ந்து என்னன்னா, நிறைய பேருக்கு அந்த விண் அணுக்களோட எண்ணிக்கையில பாதிப்பு ஏற்படுறத நம்ம பாக்குறோம். அப்போ ஒலிகோஸ்பெர்மியா, ஏசோஸ்பெர்மியா இல்ல இந்த மார்பாலஜி மாற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ மார்பாலஜி அப்படின்னு சொல்றது அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம சொல்றோம். அப்போ விந்தணுக்களோட உயிரணுக்கள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் மாறுபாடு ஏற்படும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம எந்த மாதிரியான சிகிச்சைகள், உணவு முறைகள், அணுகுமுறை எப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம சுகர் லெவல் அதிகமாக அதிகமாக
சரிங்களா? சுகர் லெவல் வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு என்ன ஆகும்னா, பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா, நம்ம நரம்புகள், தசைகள் இது எல்லாமே பலவீனமா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரணும். உடற்பயிற்சியோ இல்ல உடல் பருமன் அதிகமாக இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உடல் பருமனை குறைத்தால் மட்டுமே நமக்கு இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் வயதிற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளும் எடுக்கும்போது ஆண்மை குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரி செய்யப்படுதுன்னு சொல்லலாம். இதுதான் கான்செப்ட். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதிகமான மன உளைச்சல் இல்லாம ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மூலிகை மருந்துகள் மூலயமாகவே இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனையை சரி செய்யலாம். அப்போ நம்ம உணவில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோயும் கட்டுக்குள்ள இருக்கணும், பிபியும் நமக்கு குறையணும். அதே சமயம் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்து நம்ம அதை பேலன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இதனோட என்னன்னா சித்த மருந்துகள் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, அப்படி உணவு முறைகள்ல பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 கண்டிஷனுக்குமே ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதுல முக்கியமாக கீரை வகைகள் நம்பர் 1 அப்படின்னு சொன்னோம்னா முருங்கைக்கீரை, கல்யாண முருங்கைக்கீரை, தவசிக்கீரை. இந்த 3 கீரைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாண முருங்கை இலை பொடியாக கூட கடைகள்ல இருக்கு. அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஆண்களுக்கு தினமும் ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து சூப் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். முருங்கை பொடியோ இல்ல கல்யாண முருங்கை பொடியோ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இன்றைக்கு முருங்கை கீரை கிடைப்பதே அரிதாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கீரைகள் யாரும் நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கல்யாண முருங்கை பொடியை நம்ம தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாவே போதும். ஆண்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மட்டும் இல்லாம சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு கல்யாண முருங்கை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்க, எரெக்ஷன் ப்ராப்ளம், இதை சரியாக்குறதுக்கும் நம்ம கல்யாண முருங்கையை பயன்படுத்தலாம். இதனோடு சேர்ந்து வேறு என்னென்ன மூலிகைகள் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதிக்காய், ஜாதிபத்திரி, இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஆண்மை குறைபாடை சரி செய்யறதுக்கும் சர்க்கரை நோயால் நமக்கு நரம்புகள் பாதிப்பு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு ஜாதிக்காய் முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். ஜாதிக்காய் பொடியோட ஜாதிபத்திரி பொடி 2 பொடியும் நமக்கு தேவைப்படும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, நிறைய எடுக்க வேண்டாம். ஜாதிக்காய், ஜாதிபத்திரி 2 பொடியும் ஒன்னா கலந்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு 3 சிட்டிகை அளவு எடுத்தாலே போதும். 3 சிட்டிகை அளவு எடுத்து நெய் விட்டு கலந்து டெய்லி நைட்ல மட்டும் இது சாப்பிட்டுட்டு வரணும். தொடர்ந்து இதை சாப்பிடும்போது உடல்ல பாதிக்கப்பட்ட நரம்புகள் இருக்குது அப்படின்னா நரம்புகள் வலிமை அடையிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் ஜாதிக்காய் லேகியம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த பூனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையை வைத்து செய்யக்கூடிய மருந்துகள், இது வந்து கல்ப சஞ்சீவி சூர்ணம் அப்படின்ற பெயர்லயும் கிடைக்கும். இல்ல பூனைக்காளி சூரணம் கேட்டாலே நமக்கு கிடைக்கும். நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்து கை கால் நடுக்கம் இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு பூனைக்காளி மிக சிறந்த மருந்து. வெறும் பூனைக்காளி பொடியை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம குழந்தைகளுக்கோ இல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்களும் இதை பயன்படுத்தலாம். நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 10 கிராம் அளவுள்ள உருண்டைகளாக எடுத்து வச்சுட்டு தினமும் ஒரு 2 உருண்டைகள் வந்து சாப்பிடலாம். இதனோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ தேனோ சேர்த்து உருண்டைகள் செஞ்சு வச்சுட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு இது சரியான ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் பூனைக்காளி பொடி மட்டுமே பால்ல கலந்து 5 கிராம் சாப்பிட்டுட்டு வந்தாலும் சர்க்கரை அளவு குறையறதோட சேர்த்து நமக்கு என்னன்னா இந்த மாதிரி ஆண்மை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கும். பட் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கு, பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, HbA1c லெவல் எவ்வளவு இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகளை மாற்றி எடுக்கும்போது நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தீங்க அப்படின்னா நிறைய கப்பிள்ஸ் இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதை சரி செய்யறதுக்கு நமக்கு நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. நான் சொன்ன இந்த வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.